எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா, ஒரு டே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ரிவீல் பண்ணுறேன், சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாத்துக்காகவும். அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் வந்து ஃபஸ்ட்டு 1 hour ஹை ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா. அதில் வந்து 2 இருக்குது. ஃபஸ்ட்டு 1 hour ஹை ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது, ஃபஸ்ட்டு 1 hour லோ ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது. நான் அந்த ரெண்டுமே வந்து நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வந்து ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டே ட்ரேடிங்க்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும், சரிங்களா. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது எப்படி பண்ணணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இது நான் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு எடுத்துருக்கிறேன், சரிங்களா. ஒரு ஆக்சிஸ் பேங்குங்கிற ஒரு ஸ்டாக்குக்கு எடுத்துருக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. இப்போ என்ன பண்ணணுன்னா சிம்பிள் தான், அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில், சரிங்களா. இது ஃபஸ்ட்டு கேண்டில். நமக்கு வந்து ஒரு 1 hour கேண்டில் தான் நமக்கு தேவை. 1 hourக்கு உள்ளே நடக்கிற கேண்டில்ஸ் தான் நமக்கு தேவை, சரிங்களா. இப்போ 9:15க்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா. 9:15க்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 10:15 வரைக்கும் இருக்கிற லோ அண்ட் ஹையை மார்க் பண்ணிக்கணும், சரிங்களா. 9:15 to 10:15, சரிங்களா. அதான் 1 hourன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 hour 9:15 to 10:15 நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நாங்கள் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 10:15ங்கிறது அரௌண்ட் இது பக்கத்தில் வரும், சரிங்களா. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கேண்டில்னால ஒரு 12 கேண்டில் வரும், சரிங்களா. அப்போ 12 கேண்டில் கூட நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஹை அண்ட் லோவை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும், சரிங்களா. ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கணும். பட் இதில் லோ பக்கம் போகலை, இதனால் நான் ஹை மட்டும் மார்க் பண்ணிடுவேன். இப்போ என்ன விஷயம்னா, இந்த ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிவிட்டு எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம அந்த சைடு நம்ம போகணும், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை சைடு தான் பிரேக் அவுட் ஆகுது, இந்த சைடு. இதில் பார்த்தீங்கன்னா ஹை சைடு பிரேக் அவுட் ஆகுது. அப்போ நம்ம பண்ணணும், இதில் என்ட்ரி கொடுக்கணும். ஹை சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா லாங் பண்ணணும், சரிங்களா. லோ சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஷார்ட் பண்ணணும். சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு கேண்டில்ஸ் எடுத்துக்கணும். அதை வந்து ஹை அண்ட் லோ, இது மேலே உள்ள ஹையை மார்க் பண்ணிக்கணும். கீழே உள்ள 12 கேண்டிலில் எது லோவில் இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது 12வது கேண்டில் இல்லை, பட் இதுதான் லோவில் இருக்குது, இந்த ஸ்விங்கோட லோ, இந்த 1 hourல இருக்கிற லோ இதுதான். அப்போ அதை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும், எந்த பக்கம் அது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். இப்போ இது ஹை பக்கம் பிரேக் அவுட் ஆகிருக்கு, அப்போ லாங் போகணும். லோ பக்கம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஷார்ட் போகணும், சரிங்களா. இப்போ நம்ம இதில் பார்க்கலாமா. இப்போ ஃபஸ்ட்டு 1 hour ஹை ஸ்ட்ராட்டஜியில் பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த ஹை நான் மார்க் பண்ணியிருக்கேன். லோ பக்கம் எதுவுமே பிரேக் அவுட் ஆகலை, அப்படி தான் இருக்குது. பட் ஹை பக்கம் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, சரிங்களா. கரெக்டாக அந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, பிரேக் அவுட் நடந்தாலும் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது என்ட்ரி எடுக்கணும். அதாவது 5 minute கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே போகணும், இந்த ஜஸ்ட் இது பக்கத்தில் இந்த கேண்டிலே எடுக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் இந்த இது வரைக்கும் போட்டுக்கிறேன், இந்த கேண்டில் வரைக்கும் ஸ்டாப் லாஸ், சரிங்களா. ஸ்டாப் லாஸ் இதில் போட்டேன் அப்படின்னா, இப்போ இதில் என்ட்ரி, இங்கே ஸ்டாப் லாஸ். அப்போ ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் பாருங்கள் இவ்வளோ இருக்குது. அப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் 1 time அப்படின்னா ப்ராஃபிட் எத்தனை டைம்ஸ் இருக்கணும், 2 times இருக்கணும். அப்போ இதுலேருந்து 2 times இந்த அளவுக்கு இருக்கும், சரிங்களா. இது வரைக்கும் நம்மளுடைய டார்கெட். இப்போ இந்த கேண்டில், இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிட் ஆகிடலாம். இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடலாம். ஆல்மோஸ்ட் 1:2% ப்ராஃபிட், சரிங்களா. இப்போ எங்கே என்ட்ரி கொடுக்கணும், இந்த இடத்துல என்ட்ரி, இங்கே எக்ஸிட், ஓகேவா. இந்த இடத்துல என்ட்ரி, இந்த காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும். இந்த க்ளோசிங்கில் ஒரு என்ட்ரி, நெக்ஸ்ட் இந்த இடத்துல எக்ஸிட். இதை 1:2, ஓகேவா. ஸ்டாப் லாஸ் கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும், சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு 1 hour ஹை ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 hour லோ ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா. ஃபஸ்ட்டு 1 hourோட லோவில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஹை பார்த்துட்டோம், லோவுக்கு பார்க்கலாம், சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 hour லோ, சரிங்களா. ஃபஸ்ட்டு 1 hour லோ ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா. ஃபஸ்ட்டு 1 hour லோ ஸ்ட்ராட்டஜியில் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணணும். சேம் அதே மாதிரி தான், முதல்ல என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான்.
ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கணும். இது ஹை, இது ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு, அதாவது 9:15 to 10:15 உள்ள லோ, இந்த ரெண்டுமே மார்க் பண்ணியாச்சு. எந்த பக்கம் அது பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம போகணும். இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே பிரேக் அவுட் ஆகலை, மேலே பிரேக் அவுட் ஆனால் லாங் போகணும், அதாவது பை பண்ணணும். இப்போ கீழே பிரேக் அவுட் ஆகிறதுனால என்ன பண்ணுறோம், ஷார்ட் போகிறோம். சரிங்களா, ஷார்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம். இந்த இடம் தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு, நமக்கு நல்லா தெரியுது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு, பக்காவாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆனனால என்ன பண்ணுறோம், இங்கே தான் என்ட்ரி கொடுக்கணும். இந்த இடத்துல என்ட்ரி கால், இது முடிஞ்ச இதில் என்ட்ரி. சரிங்களா, என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும், கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட இது கூட போட்டுக்கலாம் ஸ்டாப் லாஸ். சரிங்களா, ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போட்டுக்கலாம். அப்போ இந்த ஸ்டாப் லாஸாக இருக்கும். இப்போ என்ட்ரி, இப்போ இந்த இவ்வளோ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச். ஓகேவா, இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் இதுன்னா இதை விட 2 டைம்ஸ் நம்மளோட ப்ராஃபிட் இருக்கணும். பட் இதை அதை விட தாண்டி தான் போயிருக்கு. சரிங்களா, 2 டைம்ஸோட நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன், அதிகமாக தாண்டி தான் கீழே வரைக்கும் இது வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு 1 ஹவர் லோ ஸ்ட்ராட்டஜினா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு 1 ஹவர் 9:15 to 10:15 வெயிட் பண்ணணும். அதில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் எடுத்துக்கணும். இப்போ லோனால் லோ பக்கம் பிரேக் அவுட் ஆகிருக்கு, அப்போ என்ன பண்ணிக்கணும், ஷார்ட் பண்ணிக்கணும். ஷார்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் மேலே வச்சுக்கணும். உங்கள் ப்ராஃபிட் இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம 2 ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கோம். ஒன்று ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஹை ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் லோ ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு இது ஐ திங்க் இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது புரியலை, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, தேங்க்யூ.